வெல்கம் பேக் டு ஹலோ ஹர்னி சேனல். நாங்கள் நேற்று குருநாகல்ல இருந்து கொழும்புக்கு போனோம். போகிற இடமெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதை உங்களுக்கும் காட்டணும்னு நினச்சோம். அதுக்காகத்தான் இது வீடியோ எடுக்கிறோம். கொழும்புக்கு என்டர் ஆகும் போதே நம்ம பீச், உயரமான கட்டிடங்கள் அதெல்லாம் பார்க்கலாம். வாங்க எல்லாரும் எங்களோட சேர்ந்து கொழும்பையை நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இங்க ஒரு எம்பசியும் இருக்கு. அங்க ஆஸ்திரேலியன் கொடி, இந்தியன் ஃபிளாக், அதே மாதிரி ஸ்ரீலங்கன் ஃபிளாக் எல்லாத்தையும் பார்க்கக்கூடியதா இருக்கு. இங்க நாங்க கூடுதலா 5 ஸ்டார் ஹோட்டல்ஸையும் பார்க்கலாம்னாக்கா. ஆமா, இந்த இடத்த பாருங்களேன், இவ்வளவு பசுமையா அழகா இருக்கு. பக்கத்துல பீச்சும் விளங்குது. இந்த மாதிரி பசுமையான இடங்களை கூட இங்க நான் பார்க்கலாம். நிறைய பேங்க்ஸும் பார்க்கக்கூடியதா இருக்கு. பெரிய பெரிய பிரான்ச்சஸ் எல்லாம் இங்கே தான் இருக்கு. கூடுதலா ரோட் ஃபுல்லா பாருங்களேன், எவ்வளவு மரங்க நாட்டி வச்சிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. கட்டிடங்கள், கடற்கரை போன்ற இடங்கள் இந்த வெள்ளவத்த ஏரியாவுக்கு அவ்வளோ ஒரு அழகை கொடுக்குது. இது செலான் பேங்க்னு சொல்லுவாங்க. நிறைய பேங்க்ஸ் இருக்கு. பெரிய 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 பிரான்ச்சஸ் எல்லாம் இங்கே தான் இருக்கு. என்னாக்கா? ஆமா, ஒரு நாள் நாங்க 2 பேரும் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு வந்தோம் தானே. அது இங்க கோல்ட் ஃபேஸ்ல தான் நடந்துச்சு. அந்த இடம் தான் இது. டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்ல கூட பார்க்கக்கூடியதா இருக்கு. ஒரு கட்டிடம் ரவுண்ட் ஷேப்பா இருக்கும். இன்னொன்று அப்படியே செங்குத்தா இருக்கும். அப்படி நிறைய கட்டிடங்களை இங்க பார்க்கலாம். இது ஒன் கோல்ட் ஃபேஸ். இதுலயும் நிறைய மால் இருக்கு. இதுல இங்க பாருங்க, தென்னை மரங்கள்லாம் எவ்வளவு நிறைய இருக்கு, நாட்டி வச்சிருக்காங்க எல்லாம். இந்த பில்டிங்க பாருங்களேன், 2 கட்டிடங்களுக்கு நடுவுல ஒரு பிரிட்ஜ் ஒன்று மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. இது உருளை வடிவத்துல இருக்கு. நவீன தொழில்நுட்பங்கள் எல்லாம் இந்த கட்டிடங்களை பார்த்து நாங்க தெரிஞ்சு கொள்ளலாம். இதுல கூடுதலா கிளாஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு பக்கத்துல ஒரு பில்டிங் ஒன்று இருக்கு பாருங்க, எவ்வளவு ஹைட்டா இருக்கு. மேல இருந்து பார்த்தா எப்படி இருக்கும்னே தெரியல. எனக்கு ஒரு பெரிய ஆசை ஒன்று இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது ஹோட்டல்ல போயிட்டு நான் தங்கி இருந்து கடைசி பில்டிங்ல போயிட்டு நான் இந்த முழு கொழும்பு அழகையும் பார்க்கணும்னு எனக்கு ஒரு பெரிய ஆசை இருக்கு. எங்களுக்கு கண்ணை இமைக்காம இந்த காட்சிகளை பார்த்துட்டே போகணும்னு தோணுது. இப்படித்தான் நாங்க பஸ்ல பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். போற வழியில தான் இவ்வளோ காட்சியை நாங்க கண்டோம். இது கோல்ட் ஃபேஸ். இதுல நாங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அடுத்த பக்கம் பாத்தீங்கன்னா போர்ட் சிட்டியும் இருக்கு. அதுக்கும் நாங்க போயிருக்கோம். ஒரு நாளைக்கு நாங்க போயிட்டு அங்க போயிட்டு ஃபுல் வீடியோ உங்களுக்காக போடுறோம். கடற்கரை ரொம்ப அழகா இருக்கு பார்க்கக்குள்ளே. எங்க சித்தி வீடு இங்கே தான் இருக்கு. அங்க இருக்கும்போது நாங்க டெய்லி கடற்கரைக்கு போவோம். ஒரு விடிய காலையில 5 மணி 6 மணிக்குள்ளே போயிடுவோம். போயிட்டு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவோம், நிறைய விளையாடுவோம். இது ஜனாதிபதி மாளிகை. இதுல இந்த மாளிகைக்கு கூடுதலா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போவோம். ட்ரிப்புக்கு கூட்டு போவாங்க. இந்த ரவுண்ட போர்ட பாருங்களேன், எவ்வளவு அழகா கட்டி வச்சிருக்காங்க. 4 பக்கமும் சிங்க உருவங்கள் இருக்கு. நடுவுல நீர் தடாகம் இருக்கு. எவ்வளவு அழகா இருக்கு பார்க்கவே. இருந்து பார்த்தோன்னா இந்த வியூ செம்மையா இருக்கு பார்க்க. அப்படி கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு. இதுக்கு சுத்தி ஒரு சைட் ஜனாதிபதி மாளிகை இருக்கு, ஒரு சைட் கோல்ட் ஃபேஸ் இருக்கு, ஒரு சைட் போர்ட் சிட்டி இருக்கு. அதே மாதிரி இன்னொரு சைடு ஒன் கோல்ட் ஃபேஸ் மால் கூட இருக்கு. இப்ப நாங்க ஜனாதிபதி மாளிகையை கடந்து போறோம். இந்த இடத்துக்கு நாளுக்கு நாள் டூரிஸ்ட் வந்தவன்னு தான் இருப்பாங்க. நாங்க எப்பயும் டூரிஸ்ட் வர்றத காணக்கூடியதா இருக்கும். பஸ்ல கொஞ்சம் க்ரௌடா இருந்தனால நான் பின்னுக்கு இருந்தேன். அதனால தான் வீடியோ எடுக்க முடியல. இங்கே பார்த்தா ஒரு பௌத்த விகாரை கூட இருக்கு. நிறைய பௌத்த விகாரைகள் இங்க இருக்கு.
இதை ஃபுல்லாக வந்து நாங்கள் பஸ்ஸில் பயணம் செய்ய போது தான் பார்த்தோம். இப்போ வந்து கொஞ்சம் டிராஃபிக் பிளாக்காக இருந்துச்சு, அதனால கொஞ்ச நேரம் நாங்கள் அங்கே நின்றுக்கிட்டு இருந்தோம். இப்போ நாங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இப்போ நான் குன்னஹலுக்கு தான் போக போகிறோம். இத்துடன் எங்கள் பயணம் நிறைவடைகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்றும் அன்புடன் ஹலோ ஹர்னி.